இன்றைக்கி நம்ம அடுப்படியில் ரிமாலியா ரொட்டி செய்ய போகிறோம். அந்த ரிமாலியா ரொட்டி காரமான சைடிஷ் எதில் வேணாலும் ஒத்து போவோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ரிமாலியா ரொட்டி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் பெசரிக்கிட்டு இதை காய்ச்சி ஆற வச்சு 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இந்த ரொட்டிக்கு பால் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கங்க. டைட்டாக பிசைஞ்சாக்கா நல்லா இருக்காது. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இது ஸ்பூனை எண்ணெயை ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு வெள்ளை துணி இந்த தண்ணியில் நனைச்சி அப்படியே நல்லா ஈரம் அது மேலே படுற மாதிரி அப்படியே இறுக்கி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சி. மாவு பிசைஞ்சு வச்சு நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்குவோம். அதே சைஸ் மாவில் 2 உருண்டை. இதை நம்ம மைதா மாவில் இப்படி டிப் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு இது இருக்கட்டும். இதுவும் அதே சேமாக நம்ம இதை திரட்டி வச்சிடலாம் மாவை. லேசாக திரட்டிக்கிங்க. நமக்கு இப்படி இருக்கணும், லேசாக இருக்கணும். அப்போ தான் ரொட்டி சாஃப்டாக வரும். இப்போ அடுத்த டோவையும் நம்ம நைஸாக திரட்டிக்குவோம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிறதுல நெய் வேணாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது நல்லா சுற்றிலும் தடவிட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிடுங்க. இப்போ இந்த மைதா மாவை எடுத்து இப்படியே தூவி விடணும். நல்லா எங்கே பார்த்தாலும் ஒன்று மாதிரி இப்படியே தடவி விட்டிங்கன்னா அது மாதிரி எல்லாம் ஆகிடும். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க இன்னும் ஒரு ரொட்டியை, ரிமாலி ரொட்டியை நம்ம இது மேலே இப்படி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா எல்லாம் அழுத்தி 2 பக்கத்தையும் ஒன்று சேர்த்து அமுக்கி அது மேலே மாவு தூவி விட்டு உங்களால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோதையும் தேய்ச்சி ஐஸாக தேய்ச்சிக்கிங்க. இதை நம்ம கல் சூடு பண்ணிவிட்டு கல்லில் போட்டு எடுப்போம். இப்போ நம்ம திரட்டி வச்சதை இதில் போட்டுடலாம். இதுக்கு நெய் எண்ணெய் எதுவும் தேவை கிடையாது. உள்ளார நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால அதிலே நமக்கு வெந்து போயிடும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திருப்பி 2 பக்கமும் நல்லா வேக விட்டால் அது நல்லா வெந்து போயிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளார உள்ளதும் நல்லா வேகும். வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ இதை நீங்கள் 2ஆக எடுத்துடலாம். அழகாக வந்துடும். இதை இப்படியே இப்படி மடித்து இப்போ சர்வ் பண்ணும்போது நம்ம அழகாக மடித்து வச்சுருவோம். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்ததை நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம 2 மணி 3 மணி நேரம் ஆனாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும்.